ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا إلى آخر الآية. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: لا تأذنوا لمن لم يبدأ بالسلام أو كما قال عليه الصلاة والسلام. சொல்லிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செம்மையான உம்மத்துமார்களே, நாம் சுபகிலே ஓத கேட்டு வருகிற அந்த சூரத்து நூர் என்று நாம் சொல்வோம். மிக அற்புதமானது ஒரு அத்தியாயம். இந்த சூறாவை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய சட்டதிட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய மக்கள் செல்வங்கள், பிள்ளைகள், ஆண்கள் மற்றும் பெண்கள், இவர்களுக்கும் இந்த சூறாவுடைய கருத்துகளையும் அதன் பொருள்களையும் அதில் சொல்லப்படுகின்ற சட்டங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது ஹதீஸ். காரணம், இந்த சூறாவிலே ரப்பர் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலே தொடங்கி அந்த சூறாவினுடைய கடைசி வரை எப்படி வீட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு ஆண் ஒரு பெண், சொந்தமோ அல்லது அந்நியமோ, அவர்கள் தங்களுக்கு மத்தியில் எப்படி தன்னை வெளிப்படுத்த வேண்டும், பார்வையை பாதுகாப்பது, அந்நிய ஆணாக இருந்தால் அந்நிய பெண்ணாக இருந்தால் பார்வையை பாதுகாப்பது என்பது கடமை. இப்படி ஒவ்வொரு சட்டமாக ரப்பர் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்திலே சூறாக்கள். இப்ப நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னால இந்த பயானிலே கேட்டோம். என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு மிகப்பெரிய மரியாதையை வழங்கியுள்ளான்னு சொன்னான். அவன் வழங்கிய மரியாதைகளில் ஒன்று, மனிதர்கள் தங்குவதற்கென அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டும்படியும் கட்டக்கூடிய ஒரு அமைப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்ப நாம் ஒரு வீட்டிற்குள்ளே வசித்து வருகிறோம். காரணம், வெற்ற வெளியிலே நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. உடை மாற்றுவதிலே தொடங்கி மற்ற தேவைகள் உட்பட எதையும் நாம் வெற்ற வெளியில் செய்திட முடியாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீட்டினுடைய நடைமுறையை உண்டாக்கி தந்திருக்கிறார். இப்ப நம்முடைய வீட்டிலே நாம் வெளியிலிருந்து உள்ளே நுழைவதாக இருந்தால் எப்படி நுழைவது, நாம் இன்னொருவரின் வீட்டிற்கு சென்று அங்கே நுழைவதாக இருந்தால் எப்படி நுழைய வேண்டும் என்கிற ஒரு நாகரீகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தந்தார். வீட்டு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தந்தார். ஒரு வீடு என்பதற்காக, என்னுடைய வீடுதான் என்பதற்காக நாம் அது பாட்டுக்கு அப்படியே நுழைந்து விடலாமா? நம்பர் 1. பிறர் வீட்டிலே நாம் அப்படியே நுழைந்து விடலாமா? நம்பர் 2. இந்த இரண்டையும் இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்கிறார். உங்கள் வீட்டிற்குள் நீங்கள் நுழைவதாக இருந்தால் சலாம் சொல்லிக் கொண்டு நுழையும், அனுமதி கேட்க வேண்டிய அவசியம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்வார்கள்: யா புனைய, எனது அருமை மகனே, இதா தகல்த அலா அஹ்லிக, உன்னுடைய குடும்பத்தார் வசிக்கும் வீட்டிலே நீ நுழைந்தால் ஃபஸல்லி, சலாம் சொல்லிக் கொண்டு. ஏன்? ஒண்ணு, அந்த சலாம் என்பது ஒரு துஆ, அந்த பரக்கத்து வீட்டில் உள்ள எல்லோருக்கும் கிடைக்கும். இன்னொன்று, அவர்கள் அப்படியும் இப்படியும் இருந்தால் தங்களை சரி செய்து கொள்வார். நம்ம பையன் தான் வரலாம், நம்ம தாய் மாமா தான் வருகிறார் என்பதற்காக வேண்டி அவர்கள் அசால்ட்டாகவோ பொதுவாகவோ இருக்க மாட்டார்கள். இப்ப நீங்க சலாமே சொல்லாமல் நுழைந்தால் அது ஒரு நாகரிகமா பிரச்சனை. முதல் விஷயம், நம்ம வீட்டில் நம்ம மனைவி இருக்கிறார்கள் என்று இருந்தாலும் கூட யதார்த்தமாகவே நமக்குள்ளே அல்லாஹ் வெட்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது நம் வீட்டில் நாம் நுழைகிற போது சலாம் சொன்னால் போதும், நுழையட்டுமா என்று கேட்க வேண்டியது. பிறர் வீட்டில் நாம் நுழைகிற போது யாஜ்ஜவல்லதி நாமனோ, அல்லாஹ் சொல்கிறார், ஈமான் கொண்ட மக்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. உங்கள் வீடு அன்று வேறு வீட்டிலே நீங்கள் நுழைவதாக இருந்தால் சலாம் சொல்லி அனுமதி கேட்டு நுழையுங்கள். சலாம் சொல்றதுன்னா தெரியும், அனுமதி கேட்கறதுன்னா என்னன்னு தெரியல. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். வந்தவங்க நேரடியாக நான் நுழையட்டுமான்னு கேட்டாங்க. அலிஜு, நான் நுழையட்டுமான்னு கேட்டாங்க.
வலஜ எலிஜுன்னு சொன்னா நுழையுது. அலிஜு நான் உள்ளே வரட்டுமான்னு கேட்டாங்க. இப்ப நபிசல்லா தன்னுடைய வீட்டில் இருந்த ஒரு பணியாளரை கூப்பிட்டு, இன்னொரு ஹதீஸ்ல ஒரு பணியாளர் ஒரு பெண்மணி இருந்தாங்க, ரவுலா பேர், அவங்கள கூப்பிட்டு போய் அந்த ஆளுக்கு எப்படி அனுமதி கேட்கணும்னு கற்றுக் கொடுப்பான்னு சொல்லி கொடுக்கும்போது எப்படி சொல்றாங்க, நீ போய் அவருக்கு சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும் அதுவும் கேட்க சொல்லு, அல்லது அதிகம் கேட்க சொல்லு. முதல்ல சலாத்தை முற்படுத்தி பின்னர் நுழையட்டுமா என்று கேட்க சொல்லு அப்படின்னு இங்க இந்த பெண்மணிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிற போது அவருக்கு அதுலயும் கேட்டுச்சு. வீடு ஒண்ணு நம்ம வீடு மாதிரி பெரிய ஒரு அளவிலான வீடு அல்ல, இங்க பேசினா கேட்கும். அந்த சஹாபி அப்பவே கேட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வாங்க. அப்போ பிறர் வீட்டில் நாம் நுழைகிற போது முதலில் சலாம் சொல்லி பின்னர் நுழையட்டுமா என்று கேட்கிறது. கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளின் வீட்டிற்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இப்படித்தான் சென்றார். தன் நபி என்பதற்காக, தன் தலைவர் என்பதற்காக வேண்டி அப்படியே சென்றார். ஒரு சஹாபி, அநேகமா என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அவுஸ் என்கிற கோட்டையின் தலைவர் ஏற்றுக்கொண்டு நல்ல அற்புதமான ஒரு சஹாபியாக வாழ்ந்தார். அவங்க வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன செய்யல, சப்தமிட்டு பதில் சொல்ல அப்படின்னு சொன்னார். திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மனிதர் இப்பவும் வாய்ப்புள்ளேயே பதில் சொல்லியிருக்காரு. மூணாவது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, பதில் வரல. அப்படியே திரும்பி போறாங்க. உடனே கதவை திறந்து இந்த மனுஷன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி யா ரசூலல்லாஹ், நீங்க முதல்ல சலாம் சொல்லும் போதே காதுல கேட்டுச்சு. உங்களுடைய சலாம் துஆ இல்லையா? உங்க துஆ யாருக்கு கிடைக்கும்? நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, எனக்கு என்ன பொருள்? வீட்டில் உள்ள உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அப்படிங்கிற பொருள். அதுதானங்க வேணும். வீட்டில செல்வங்கள், வீட்டிலே விசாகங்கள், வீட்டிலே மற்ற வசதிகள் வருவதை விட வீட்டிலே உள்ள மக்களுக்கு நிம்மதி, வீட்டில் உள்ள மக்களுக்கு ஆரோக்கியம், வீட்டில் உள்ள மக்களுக்கு ஒரு சண்டை சத்திரம் இல்லாத சமாதானமான வாழ்க்கை இதுதானே வேணும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்க. அவர் சொல்றாரு, நாயகம் உங்க துஆவை நான் ஒரு முறைக்கு இருமுறைக்கு மும்முறை பெறணும்னு ஆசைப்பட்டுதான் பதில வாய்ப்புள்ளே சொல்லிட்டு இருந்தேன். அது என்னப்பா சரின்னு அவர் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அங்க அந்த சஹாபி சொன்னாங்க, நீங்க நம்ம வீட்டுல பொழியுங்கள் என்று சொன்னாங்க. அங்க அவங்க பொழிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான அந்த அரபு நாட்டில் அந்த பெருமையும் வாசனை திரவியம் பூசப்பட்ட ஒரு நல்ல போர்வை ஒன்றை பரிசீலித்தார்கள். அந்த போர்வையை மேல போர்த்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்திற்கு இது ஒரு நிகழ்வு. இது மாதிரி எத்தனை நிகழ்வுகளை பார்த்தாலும் அங்கே எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தார்கள். அனுமதி கேட்காமல் யார் வந்தாலும் உள்ளே நுழைய வேண்டாம் என்று சொன்னார். இன்னைக்கு இந்த ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸ் கூட சலாமை கொண்டு தொடங்காத மனிதருக்கு நீங்க அனுமதி கொடுக்காது. அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாதான் அது அனுமதியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் தான் அது ஒரு முறையட்டுமா. இப்ப நமக்கு தெரிந்த குரலா இருந்தா நம்ம அந்த சலாத்துக்குள்ளே புரிஞ்சுக்கலாம், வாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். நமக்கு தெரியாத அந்நிய மனிதரா இருந்தாலும் அவங்க சலாம் சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம சலாம் சொன்னா மிஸ்கின்னு நினைச்சுக்கிறோம். யாரும் மிஸ்கின் நினைச்சுட்டு அப்புறமா வாங்க மாஃப் செய்யுங்க அடுத்த கேளுங்கன்னு சொல்லிடுறோம். அதனால வெளியில இருக்கு நினைச்சேன் அப்படின்னா அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமா, நம்ம தமிழ்ல பேசுவேன். நமக்கு உள்ள இருக்க ஆளுக்கு அதனுடைய பொருள் தெரியுது. நான் உள்ள வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்க வலைக்கும் சலாம் வாங்க, அல்லது 3 தடவை சலாம் சொல்றேன். எதுக்குன்னா முதல் தடவை அவர் யார் என்று புரிந்து கொள்ள, 2வது தடவை வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் அகற்றிக் கொள்ள, கொஞ்சம் அப்படி கிடக்கவில்லை அல்லது அப்படி இருப்பதில்லை, அதையெல்லாம் சரி செஞ்சு கொள்ள 3வது தடவை அவருக்கு அனுமதி கொடுக்க. அப்ப 3 சலாத்தினுடைய நோக்கம் என்ன? இப்படி குர்ஆனும் ஹதீஸும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஒவ்வொரு நடைமுறைகளையும் பார்த்து நம்ம அப்படி செதுக்கியிருக்காங்க. இதுதான் நாகரிகமான வாழ்க்கை. இதை தவிர்த்து நாம வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கை அது ஒரு நாகரிகமான வாழ்க்கை அல்ல. அதனால இந்த சூறாவுடைய பொருள்களை, கருத்துக்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கும் நாம் அதை கற்றுத்தர வேண்டும். வல்ல நாயன்
நம்மை நாகரிகமாக அல்லாஹ்வுடைய பொருத்தமான முறையில் வாழுகிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.